7th Max third term chapter 1 number systemல page number 1ல try this பார்க்கலாம். represent the fraction 1/4 in the decimal form. அதாவது fraction 1/4 கொடுத்துருக்காங்க, அதை decimal formல எழுதணும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம decimal formல எழுதுறதுக்கு கீழே வந்து டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படி இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 40 தான் வரும். இப்போ ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 100ன்னு வரும். சரிங்களா? அதனால் மேலே கீழே நான் 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 425 ஆர் 100. இங்கே மேலே வந்து 25 வரும். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம 2 டிஜிட் கீழே 20 இருந்தால் 2 டிஜிட் தள்ளி 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.25. இப்போ நம்மளுக்கு வந்து டெசிமல் ஃபார்மில் வந்துட்டு 0.25. அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. 60 கொஷின் என்ன 63.257 கொடுத்துருக்காங்க. இப்போ 5 உடைய பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இது எத்தனாவது? இது ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. அப்போது இது 10th 100th 1000th. இங்கே பாயிண்ட்ஸ்க்கு இந்த பக்கம் உள்ளது 1s 10s 100. இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் டெசிமல் பார்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ளது. அப்போ இது வந்து 10th 100th. அப்போ 5 உடைய பிளேஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 100th. அப்போது 500th NDREDTHS 500th பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த டிஜிட்டல் ஃபார்ம் 10th பிளேஸ் வேல்யூ. அதாவது கொஸ்டினில் 036 இதில் 10th பிளேஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 10th பிளேஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா 0 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0. அடுத்தது வந்து ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர்ஸ். அதாவது டெசிமல் நம்பர்ஸ் 3.75 கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போது இங்கே 3.75 இது 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது 100ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போது 375/100. இதே 1 பாயிண்ட் தள்ளி வச்சா 10 போடணும். 3 பாயிண்ட் தள்ளி வச்சா 1000 போடணும். இங்கே 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம 100 போடுறோம். இப்போ நம்ம இதை கட் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5க்கு கட் கொடுத்தோன்னா 2 5s are 10. அடுத்தது 0. இங்கே வந்து 1 5s are 5. மீதி 7 5s are 35. மீதி 2 5 5s are 25. சரிங்களா? 75 வரும். திருப்பி நான் இதுக்கு கட் கொடுக்கேன் 5K. அப்போது 4 5s are 20. இங்கே வந்து 1 5s are 5. மீதி 2 5 5s are 75. அப்போது இங்கே என்ன ஆன்சர் வருது? மினிமம் இவ்வளோ தான் நம்ம கட் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே கட் கொடுக்க முடியாது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் வந்து 15/4. அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 × 1 5 இதை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் நம்ம ஃபர்ஸ்ட்டு 515 சாதாரண ஃப்ராக்ஷன் இருக்கணும். 5 5s are 25. 25 கூட இந்த 1 ஆட் பண்ணால் 26/5. இப்போ டெசிமல் ஃபார்ம் மாற்றுறதுக்கு கீழே 10s 100 1000 இருக்கும். இப்போ 5 கூட எதுனா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன 10 வருதா 100 வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2வை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 10 வந்துடும். அப்போ மேலே கீழேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 5 2s are 10. 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 52 வரும். சரிங்களா? இப்போ கீழே 0 இருந்தால் நம்ம 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5.2. ஏன்னா 1 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம் 5.2. அடுத்தது சிக்ஸ்த்து சம் வந்து இது பிக்கா இந்த நம்பர் பிக்கான்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ டெசிமலுக்கு முன்னாடி வந்து 2 நம்பருமே 0 தான் இருக்குது. அதாவது ஹோல் பார்ட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்தது வந்து நம்ம 10th பிளேஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 இங்கேயும் 5. அடுத்தது 100th பிளேஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இப்போ இதில் எது ரொம்ப பிக் நம்பர்னால் இந்த 7 தான் பிக் நம்பர். அப்போது இந்த நம்பர் தான் கிரேட்டர். அப்போது இப்போ நம்ம எழுதிக்கலாம் 0.576
is bigger than 0.567. அப்போ இங்கே வந்து என்ன எழுதிங்க greater number அப்படின்னு லாஸ்ட்டில் எழுதிட்டு ஆன்சர் எழுதிருங்க. GTER greater number 0.576. அடுத்தது வந்து செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 3.30 and 3.03. இப்போது இது வந்து எது நம்மளுக்கு ஸ்மாலர்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர் வந்து சேமாக இருக்குது. நம்பர்ஸ் ஆர் சேம். இது நீங்கள் எழுதலாம் இல்லை எழுதாமல் கூட விட்டுலாம். நமக்கு பார்த்தாவே தெரியுது. ஹோல் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அடுத்த 10th பிளேஸில் இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போது எது ஸ்மாலர்னால் 0 தான் நம்மளுக்கு ஸ்மாலர். இங்கே 10th பிளேஸில் இங்கே 3 இருக்குது. அப்போ 3 தான் பிக் நம்பர். அப்போ ஸ்மாலர் நம்பர் வந்து இதுதான் ஸ்மாலர் நம்பர். அப்போது 3.03 then 3.30. அப்போ ஸ்மாலர் நம்பர் 3.03 is smaller number. அடுத்தது வந்து 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த 8th sum இங்கே வந்து என்ன சிம்பிள் வரும், லெஸ் தெனா கிரேட்டர் தெனா ஈக்குவலான்னு பார்த்து கேட்டிருக்காங்க. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர ஜீரோவுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ இல்லை. அப்போது இங்கே 0 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். பாயிண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுங்க. டெசிமல் பாட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர ஜீரோவில் வேல்யூ இல்லை, போட்டாலும் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். அதனால இது ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ தான் இருக்கும். 2.57நாலும் ஒரே வேல்யூ தான், 2.570நாலும் ஒரே வேல்யூ. அப்போ இங்கே என்ன சைன் வரும்னா ஈக்குவல் சைன் வரும். அடுத்தது 9th sum இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னால் ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஹோல் நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 1 1, இங்கே 4 4. அப்போ இதிலே இருக்கிறதுலே ஹோல் நம்பர் ஃபர்ஸ்ட்டு ஹோல் நம்பரில் எது ஸ்மால் நம்பர்னு பார்க்கணும். இங்கே 1 தான், இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். இதில் எது ஸ்மால் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா 10th பிளேஸில் இங்கே 5, இங்கே 4. அப்போ இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் 1.45. அடுத்தது வந்து 1.54. ஏன்னா ஹோல் நம்பரில் இந்த 2 நம்பர் தான் 1 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் நம்பரில் 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரில் எது ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10th பிளேஸ் வேல்யூவில் இங்கே 1 இருக்குது, இங்கே 10th பிளேஸ் வேல்யூவில் 5 இருக்குது. அப்போ 1 தானே சின்ன நம்பர். அப்போ இந்த நம்பர் எழுதணும் 4.15, 4.51. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது ஹோல் நம்பரில். சரிங்களா. அடுத்தது இங்கே 10th பிளேஸ் வேல்யூவில் இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 5. இந்த 2 நம்பரில் எது ஸ்மால் நம்பர்னால் 5.14. லாஸ்ட்டில் இந்த நம்பர் மட்டும் இருக்குது. அடுத்தது 5.41. இப்போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதி வச்சு தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.